இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை இன்னும் முடியல. ஒவ்வொரு நாள் சபத்திற்கும் பதிலளித்து கொண்டிருக்கின்றார். மகளே மகனே கலங்காத அப்படின்னு சொல்லி. மனித நேயம் செத்து போச்சுங்க. என்ன பிரதர் எப்படி சொல்கிறீங்க? சமீபத்தில் எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல, ஒரு டீசல் லாரி ஒரு விபத்தாச்சு. அந்த விபத்தில் ஒரு பாட்டிமா இறந்துட்டாங்க. ஸோ டீசல் லாரி கவுந்து கிடக்குது ரோட்டில், பாடியோட உடலும் ரோட்டில் தான் இருக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டீசலில் பிடிக்கிறதுக்கு கேனாக ஓடி போய் பிடிக்கிறதும் முச்சன் போய் பிடிக்கிறதுமா இருக்காங்க. தவிர அந்த பாட்டிமா உடலை யாருமே அப்படியே போற்றி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் தகவல் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னடா ஒரு உயிர் அங்கே போயிடுச்சு, என்ன பண்ணான்னு யோசிக்கல, எதுவுமே பண்ணல, அவ்வளோதான் போயிடுச்சு போல, நம்ம வேலை நம்ம பார்ப்போம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, டீசலில் பக்கெட்டில் கேனில் எல்லாம் பிடிச்சி போகிற காட்சியை பார்க்கும்போது அதற்கு தலைப்பு என்ன வச்சுருக்காங்கன்னா, மனித நேயம் செத்து போச்சுல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களாம். இன்றைக்கி யாருக்கு என்னன்றதான் நமக்கு என்ன, நம்ம பாட்டு நம்ம போயிட்டுருக்கலாம்ப்பா, நம்ம கிடச்சிதான் அவ்வளோதான். அடுத்தவன் அடிப்பட்டு இது வேணால் என்ன, அவன் வாழ்க்கையில் எங்கே போனால் நமக்கு என்ன, நம்ம லைஃப் இப்படி இருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஓட்டுற நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு 4 பேருக்கு, 4 பேர்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு 5 பேரை குறிப்பிட்டு சொல்லும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது நினைவு கூர்ந்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் சந்ததியும் நினைத்து பார்ப்பார். இன்றைக்கி நம்ம வேதாகமம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. நம்ம சந்ததி நேரம் ஆசீர்வதிக்கணும், நமக்கு வரக்கூடிய தலைமுறையின ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துட்ருக்குமா இல்லையா? நமக்கு அப்புறம் வாழ்க்கை முடிய போகிறதில்ல, நமக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய பசங்க அப்படின்ற மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கும். லிஸ்ட்டு பெருசாக என்ன ஆகும், போய்கிட்டே தான் இருக்கும். அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்ல நம்ம, அம்மாவா இல்லையா? இல்லை நம்ம மட்டும் சந்தோஷமாக இருந்துடலாம், அடுத்தவனுக்கு கிடச்சா என்ன, அடுத்த ஒரு சந்ததி கிடச்சா என்ன, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஓடிட்டுருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பையன் என்ன பண்ணியிருக்கான், குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கான். குடி அந்த மாதிரி குடி தப்பான விஷயங்கள் அப்படின்றா இருக்கும்போது அப்பா கிட்டே காசு கேட்டிருக்கான் குடிக்கிறதுக்கு. அப்பா தரல, சண்டை தான் அவங்களுக்கு, வாக்குவாதம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பையன் என்ன பண்ணிட்டான், அப்பாவை சாகடிச்சிட்டான். ரொம்பவே கஷ்டமாக இருந்ததில்ல. இந்த விஷயம் நான் ஃபுல்லாக படிக்கும்போது ரொம்பவே வருத்தப்பட்டேன். இன்றைக்கி அப்பா இல்லாத பசங்க எவ்வளோ ஏங்கிட்டு இருக்காங்க. அப்பா இருந்தும் போதை பழக்கத்தினால் அடிமையாகி காசு தரலன்னு சொல்லி அப்பாவே சாகடித்த பையன். என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி நடக்குது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டுது. ஒரு பக்கம் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருவாக எடுத்துக்கிட்டு நம்ம பசங்கடா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அந்த கண்ணோட்டம் இருந்தாலே இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை, பாலியல் தொல்லைகள் இருக்காது. ஆனால் ஸ்கூலில் சொல்லி பிடி சார்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு செய்திகள் நம்ம படிக்கிறோம். எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன்னு தெரியல, நான் தினமும் படிப்பேன், டெய்லி நியூஸ் பேப்பர் தான். அதில் வராத நியூஸ் என்ன நான் நினைப்பேன் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடாது, எந்த பேஜ்லேயும் அது போடக்கூடாதுன்னு பார்ப்பேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு 4 நியூஸ் அது வந்துடுங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி எண்ணங்கள், ஏன் இந்த மாதிரி நடக்குது ஒன்றும் புரியலല്ലോ. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளே ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியும் ஆசீர்வதிக்க போகின்றார். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா நீ நல்லது பண்ணியிருக்கணும். இந்த உலகத்தில் நீ நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க. நீ கெடுதல் பண்ணிங்கன்னு, நீ தப்பான விஷயங்களை கற்றுக்கிட்டு இது மாதிரி இருந்தனோ அப்படின்னா அது அடுத்த தலைமுறையினும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்று நீங்கள் தேவனோடு நடக்கும்போது உங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று அறிவித்து எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாளில். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், இறுக்கமாக விற்றாதீங்க. ஏசப்பா தாங்க நமக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அதனால் கலங்காதீங்க. உங்கள் விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை நாளைய ஆசீர்வாதத்திற்கான விதையாகும். இன்றைக்கி நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்களா, உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதாகமத்தை வாசிக்கணும். நீங்களும் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிங்க, ஏசப்பா கொடுப்பார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி உங்கள் பசங்களை கூப்பிட்டு உட்கார ஜெபம் பண்ணோம். கண்டிப்பாக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க குடும்ப ஜெபம் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போக்காதீங்க, உற்சாகமாக இருங்க. தினந்தோறும் ஜெபியுங்கள்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இரு. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பதற்காக நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உடன்படிக்கையை நித்தமாய் நினைவு கூற உண்மையுள்ள தேவனாய் நீர் இருக்கின்றீர் தகப்பனே. இன்று உன் முன் அழுகின்ற எங்களை நினைவு கூறுங்க ராஜா. எல்லா வேதனைகளையும் எல்லா இழப்புகளையும் எங்கள் இருதயத்திலிருந்து எல்லா வாஞ்சையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அருமையான கரங்களால் எங்கள் மீது வைத்து எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. ஆபிரகாமையும் தாவீதையும் ஆசீர்வதித்ததைப் போல எங்களை ஆசீர்வதியும், பல்மடங்காய் பெருக பண்ணுவீராக. எங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தயவினாலும் கிருபையினாலும் நடப்பார்களாக ராஜா. எங்கள் வாழ்வில் காணப்படும் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக, எல்லா பலவீனத்தையும் பலனாக மாற்றுவீராக. இப்பொழுதே அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சு கொண்டிருக்கின்ற வேலையில் எங்கள் கண்ணீரை துடைப்பீராக, கவலையெல்லாம் அகற்றி போடுவீராக. எங்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை கொடுத்தாலே போதும் ஆண்டவரே. யாருக்கும் எந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை கொடுங்கப்பா. ஆரோக்கியமாக இருக்கணும்ப்பா. குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. சந்தேகம் படக்கூடிய எண்ணங்கள் வேணாம் ஆண்டவரே. அவர்கள் ஒற்றுமையுடன் சமாதானமாக இருக்கணும்னு கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்புகிறேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. நிச்சயமாய் நாங்கள் எப்போவுமே கீழ்ப்படும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.